ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு அருமையான அப்பம் ரெசிபி தான் பண்ண போறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அருமையா இருக்கும். இது வந்துட்டு மிகவும் சுலபமா பண்ணிடலாங்க. நம்ம இட்லிக்கு அரிசி ஊற போடுவோம் இல்லையா? 1 டம்ளர் அரிசி எக்ஸ்ட்ராவா ஊற போட்டுட்டு, இந்த மாரி மாவு எடுத்துட்டு, அரிசி மாவு எடுத்து இது மாரி பண்ணிக்கலாம். எங்க மதுரையில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தீபாவளிக்கும் நிறைய பேரோட வீடுகள்ல இந்த அப்பம் செய்வோம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், பாகு காய்ச்சறதுக்காக. இந்த அரிசி மாவு ஓடிட்டு இருக்கும்போது இது மாதிரி நெருன்னு இருக்கும் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நெருன்னு இருக்கும்போது நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. சரி, இட்லிக்கு போடலை, சரி நம்ம தனியாகவே நம்ம இது செய்யணும் அப்படின்னு சொன்னால், 1 டம்ளர் அரிசியை நம்ம ஊற வச்சுட்டு நம்ம வந்துட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு கூட இது மாதிரி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அதில். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாகு காய்ச்சறதுக்காக இந்த வெல்லம் சேர்த்துருக்கேன். நாம வந்துட்டு இந்த பாகு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சாலே போதும். நாம வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெல்லம் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு ஒயிட் சுகர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்துட்டு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ பாகு காய்ச்சும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இலகி வந்துடுங்க. இப்போ இந்த மாவோட சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம 3 ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய் சில்லு. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு 1 இன்ச் வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்துட்டு இந்த மாவோட சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும். இந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் வந்துட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம இந்த மாவோட சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தேங்காய் துருவல் எல்லாமே வந்துட்டு சேர்த்தாச்சு. இப்போ இந்த வாழைப்பழம் அரைச்சதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். எப்போயும் நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது, இந்த அப்பம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ 2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு இந்த அரிசி மாவுனால கிறிஸ்பியாக தான் இருக்கும். இருந்தாலும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பி கொடுக்கும். இப்போ 2 பிஞ்ச் அளவுக்கு நாம் வந்துட்டு சோடாப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்க்கக்கூடாது. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அப்பம் எண்ணெயே குடிக்காதுங்க. அரிசி மாவில் செய்கிறனால எண்ணெய் நம்ம வந்து ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்கும். நல்லா இது கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம முதல் நாள் நம்ம அரிசி மாவு அரைக்கும் போதே நம்ம எடுத்துட்டு இது எல்லாமே கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பம் செய்யவும் ஆரம்பிக்கலாங்க. மறுநாள் நம்ம செய்யலாம். இது வந்துட்டு 10 நாட்கள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம உடனேக்கு உடனே கூட அப்பம் செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சுட்டு நல்ல ஹை ஃப்ளேமில் காய வச்சுட்டு நம்ம இந்த மாவு வந்துட்டு அப்பத்துக்கு ஊற்றுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு சிம்மில் வச்சிடணுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த அப்பத்தை ஊற்றிடணும். ஒவ்வொரு அப்பமும் வந்துட்டு நம்ம ஊற்றும்போது ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை சின்ன கரண்டியோ எடுத்துகிட்டு நம்ம ஊற்றணுங்க. ஒவ்வொரு அப்பமும் அப்படியே எழும்பி மேலே வரும். மேலே வந்த பின்னாடி அடுத்த அப்பத்தை ஊற்ற ஆரம்பிக்கணும். பாருங்கள், அது பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இப்படி கோல்டன் கலரில் சும்மா பார்க்கவே தகன்னு ஜொலிக்குது. இது இப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த பக்கம் வெந்து வரட்டும். இது வந்துட்டு ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். திருப்பி விட்டு நல்லா வேக விடணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேப்பரில் வச்சுக்கணுங்க. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் இழுக்காது இது. ஆனாலும் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்துட்டு சூப்பரான கம்மன் வாசனையோட சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக அப்போ ரெடி ஆயிடுச்சு தீபாவளிக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.